வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 21,574 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 448 சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு சேனல் போடணும், இந்த சேனல் சப்போர்ட் ப்ளஸ் இந்த சப்போர்ட் லைன் இந்த ரெண்டுலேயும் இருந்தால் இந்த இடம் வந்தால் மார்க்கெட் வந்து வெப்சைட் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த எல்லோ ஜோனில் இருந்தால் அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி அப்படி நடக்கல. ஆனால் பேங்க் நிஃப்டியில் கிளியராக நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு ஈவெண்ட் கிடையாது. நிஃப்டி ஒரு நாள் பர்ஃபார்ம் பண்ணுது, பேங்க் நிஃப்டி ஒரு நாள் பர்ஃபார்ம் பண்ணுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா மாற்றியாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து எவ்வளோ கிளியராக நம்ம சொல்ல மாதிரி நடந்துருந்துச்சு, அதை பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ கலரில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன் டேயில். இதையும் பிரேக் பண்ணி இந்த 44,633 பிரேக் பண்ண மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த 44,968 அப்படின்னு ஒரு லைன் போட்டிருந்தோம். இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம குறிப்பிடும். பையிங் வாய்ப்பு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். வேற எங்கேயும் வாய்ப்பு கிடையாது. இந்த லொக்கேஷனில் இருந்தால் மட்டும் பையிங் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 45,346 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கரெக்டாக போய்ட்டு இந்த இடத்துல போய் கொஞ்சம் நாள் அப்படியே இருந்து திருப்பி ஒரு டவுன் வந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடம் நம்ம எங்கே பையிங் கொடுத்தோமோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா 44,968 திருப்பி ஒரு பையிங். நம்ம டார்கெட் வந்து இந்த இடம் கொடுத்துருந்தோம் 45,748. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருந்தோம். அது வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே போனால் செல்லிங் வர வாய்ப்புன்னு கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்கு இடையில எதுவுமே கொடுக்கல. நம்ம இங்கே பையிங் வாய்ப்புன்னு இந்த ஒரு இடம் மட்டும்தான். செல்லிங் வாய்ப்பு இந்த இடம், அதை விட்டால் இந்த லைனுக்கு கீழே கொடுத்துருந்தோம். ஆனால் கிளியராக மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டே கேண்டில் எப்படி பார்ப்போம். இப்போ டே கேண்டில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலோட ஹை, அதாவது பேங்க் நிஃப்டி வருது 21,833 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். இது எப்போ பிரேக் பண்ணுது 21,830 பிரேக் பண்ணிடுச்சா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேல் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் சொல்ல போனால் அந்த கேண்டிலோட வேண்டியில் இதிலேயோட வச்சுக்கலாம். 21,800 to 830 ஒரு ஜோனாக போட்டுருவோம். 15 மினிட்ஸ் போடுறேன். இது பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரி ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஜோனாக போட்டுறேன். ஏன்னா இந்த இடங்களில் மார்க்கெட்டை அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த 21,627 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 21,543 இன்றைக்கி போனால் லோ. இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபால்னு கூட முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இதை விட்டு பிரேக் ஆகிட்டா கீழே தான் இறங்க வாய்ப்பு. அது எவ்வளோ இறங்க வாய்ப்புன்னு ஃபஸ்ட்டு நம்ம டேல வச்சா தான் பார்க்கலாம். பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்து பிரேக், அதாவது 21,543 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 21,448 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 21,249 ஸ்ட்ராங் சப்போர்ட். இது ரொம்ப நாள் சொல்லிட்டு தான் இருக்கும். ஏன்னா கிட்ட டபுள் பாட்டமாக வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அதாவது இவ்வளோ இறங்கினா மட்டும்தான், இது கீழே போனால் மட்டும்தான் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாளைய பொறுத்தவரை இந்த இடத்துக்கு திரும்பினாலே மார்க்கெட் வந்து இவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,550 பிரேக் பண்ணால் 40 பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் இந்த லொக்கேஷனில் இதுக்கு மேலே இது 50 பெருசாக போட்டுருவோம். இந்த ரேஞ்சுக்கு மேலே, அதாவது இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம். அதாவது 22,050 வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். 950 இந்த 950 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 22,050 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறது சிரமம். ஆனால் ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் எடுக்கலாம். ஒருவேளை இது ஒரு சப்போர்ட்டாக போட்டுடலாமே. 21,705 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இடத்துல இதில் எல்லோ இங்கேருந்து வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ஒரு பையிங் வாய்ப்புன்னு பார்த்தா இந்த இடத்துல அழகாக கிளியராக இருக்கும். அதை விட்டால் இந்த இடம் இது பிரேக் பண்ண பட்சத்தில் இதுவும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் இந்த இடத்துல சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். அதையும் இந்த இடத்தையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங், அதுக்கடுத்து ஒரு பையிங், மறுபடியும் செல்லிங், ஒரு பையிங். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஜிக்ஜாக மேலேயும் கீழே மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 650 பாயிண்ட் அப் சைடு பண்ணிச்சு, மறுபடியும் 450 பாயிண்ட் டவுன் சைடு வந்துச்சு, மறுபடியும் 750 பாயிண்ட் அப் சைடு பண்ணிச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட் டவுன் சைடு வந்துச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹைலி வால்டரேட்டிவ் மார்க்கெட் இருந்துச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன மாதிரி நம்ம லெவல்ஸ் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் லோ 44,819 இந்த ரேஞ்சுங்கிறது நாளைக்கு வந்து முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எந்த அளவுக்கு பார்த்தோம்னா இந்த இடத்த அதாவது டேவோட லோ பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட் 44,429 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் 43,780, அதோட அது அடுத்த கீழே பார்த்திங்கன்னா 43,230 இந்த ரேஞ்சு வரைக்கும் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும் இந்த டேயோட லோ பிரேக் பண்ணால். இதுக்கிடையில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிடுவோம். இதை நான் சேனலாகவே போட்டிருக்கேன் 15 மினிட்ஸில். இப்போ இந்த சேனலுக்கு மேலே இந்த ஹை இதில் ஒரு ஜோனாக போட்டுருவேன். இந்த ஜோனுங்கிறது முக்கியமாக தான் இருக்கும். ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் அதான் இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சேனலை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணி அது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட சேனல் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா 46,180ங்கிறது அடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஜோன் தான் வரும் நமக்கு. அதில் ஒரு லைனையும் போட்டுருவோம். அதாவது 45,750 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தது இந்த சேனலையும் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா 46,180, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 46,530, அதுக்கடுத்து 46,890. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு முக்கியமான இடம் இந்த ரெண்டு, அதாவது இந்த எல்லோ ஜோனையும் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஒரு இந்த சேனலும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாலும் இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே சேனலுக்கு அந்தாண்டே போட்டுப்போம். ஆனால் ஒரே நாளில் 45 இவ்வளோ தூரம் போகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரேஞ்சு நிச்சயம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் 46,530 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரி நாள் வேறு. ஒருவேளை இந்த சேனலில் கீழ்ஸ் இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ 44,819 இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுன வாய்ப்பும் அதிகம். இந்த இடங்கிறது மதில் மேல் போன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடம் தான் மார்க்கெட் டைரெக்ஷனை மாற்றுறது இந்த இடமா தான் இருக்கும். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இந்த சேனலுக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்தமாரி ஹைலி வால்டிலிட்டியாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருந்து பார்த்திங்கன்னா 44,819 பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 45,430, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டவுன் பார்த்திங்கன்னா மறுபடியும் 45,000, மறுபடியும் பார்த்திங்கன்னா 45,700 இந்தமாரி பெரிய மூமெண்ட்ஸாகவே இருந்துச்சு. அதே போல் நாளைக்கு நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு வேளை இந்த எல்லோ ஜோனில் பிரேக் பண்ணாலும் மேலே போகிறதுன வாய்ப்பு அதிகம். என்னதான் இறங்கினாலும் மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு. கிளியராக சொல்ல போனால் என்னதான் இறங்கினாலும் மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு. டேயோட லோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறதுன வாய்ப்பு. சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.